தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை திவாலாக்கிய திராவிட கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் திவாலாக்கிய திராவிட கட்சிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி நடைபெற்று வருகிறது. நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த திமுக ஆட்சியில் சொல்லிக் கொள்ளும்படியாக திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் மகளிருக்கு இலவச பேருந்துகள், அடுத்ததாக மகளிர் உரிமை தொகை 1000 என இலவச வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆட்சியை நடத்தும் இந்த திமுகவினால் தற்பொழுது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்றப்பட்டுள்ளது. இனி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக திமுக பல இலவச வாக்குறுதிகளை வழங்கலாம். தற்பொழுது நியாய விலை கடைகளில் பொங்கலுக்கு 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனால் பல 1000 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. அடுத்ததாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக திமுக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தலாம். மேலும் பல இலவச வாக்குறுதிகளை வழங்கலாம். தற்பொழுது அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்று அறிவித்துள்ளது. ஆக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திமுகவும் அதிமுகவும் இலவச வாக்குறுதிகளை வழங்குறாங்க. இந்த இலவச வாக்குறுதிகளால் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமை அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டில் மேல் கடன் சுமை அதிகமாகிறது. தற்பொழுது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது. தற்பொழுது மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படுகிறது. அது 2000 உயர்த்தப்பட உள்ளது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது அதிகப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய், அதுவும் அதிகப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் அம்மா ஸ்கூட்டர் வாங்குவதற்காக 25,000 ரூபாய் மானியம் 5 லட்சம் பேருக்கு அப்படிங்கிறாங்க. இலவசமா வீடு கட்டி தரோம் அப்படிங்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அதிகரிக்குது. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சு ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில இலவச வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றுறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கல. தமிழ்நாட்டோட கஜானா திவாலாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் பாத்தீங்கன்னா பல 1000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதான் அர்த்தம். இன்னைக்கு இந்தியாவிலேயே கடன்கார மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது. அது ரொம்ப வேதனையான விஷயம். மக்கள் ஒன்றும் இலவசங்களை விரும்பவில்லை. மக்கள் இலவசங்களை விரும்பவில்லை. இலவசங்கள் வழங்கினால் தமிழ்நாட்டுக்கு கஜானா காலியாகும், நிதிச்சுமை ஏற்படும். நாட்டில் நல்லாட்சி கொடுக்கணும். விவசாயத்தை பாதுகாக்கணும், மலைகளை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், தொழில்துறைகளை உருவாக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல மருத்துவம் கொடுக்கணும், நல்ல தார் சாலைகள் அமைக்கணும், நல்ல குடிநீர் கொடுக்கணும், நல்ல தெருவிளக்கு எரியணும், நல்ல சாலைகள் அமைக்கணும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும். இதுதான். இதை விட்டுவிட்டு இலவசங்களை வழங்கணும் அப்படிங்கிறது நல்லாட்சி கிடையாது. இலவசங்கள்னா அது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி செய்யப்படுகிற ஒரு நரி தந்திரம். அதுதான் இன்னைக்கு திமுக அதிமுக இந்த 2 திராவிட கட்சிகளும் இலவசங்களை மாறி மாறி வாரி வழங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டு கஜானாவை திவாலாக்கிட்டாங்க. இப்ப 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. இதே நிலை நீடிச்சிச்சுன்னா திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு இலவசங்களை நிறைவேற்றினால் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 20 லட்சம் கோடியா உயரும். இது ரொம்ப வேதனையான விஷயம்.